எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 2026 நம்ம அசத்தல் ஆரியனா நடிப்பில் வெளியான 4th ஃப்ளோர் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். குடிகாரன் வாந்தி எடுத்த மாதிரி ஒரு படம். இதுக்கு எப்படி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறதுன்னு எனக்கு தெரில, ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த படம் முடியும் போது இது பேய் படமா இல்லை த்ரில்லர் மூவியா அப்படின்னு என்னால் ஒரு முடிவுக்கு வரவே முடியல. அப்படி என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு வாங்க படத்துக்குள்ளே போய் பார்க்கலாம். ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட். நைட்டு 12:05 அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு நேர் எதிராக இருக்க சுடுகாட்டில் ஒருத்தர் ரெயின் கோட் போட்டு யாரோ ஒரு ஆளை குழி தோண்டி புதைக்கிறான். இது நடந்து முடிஞ்ச சில நாட்களா இல்லை சில மாதங்களான்னு தெரில. சேம் இதே அப்பார்ட்மெண்ட்டுக்கு யூடியூப்பில் வீடியோ போட்டுட்டு இருந்த ஒரு சேனலை அப்படியே தூக்கின்னு வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இறக்கி விட்டு பேய்க்கு எதை எடுங்க நல்லா இருக்கும்னு டைரக்டர் விட இந்த அப்பார்ட்மெண்ட்டோட இன்சார்ஜ் சில கில்மா வேலைகளுக்காக அப்பார்ட்மெண்ட்டை வாடகைக்கு விட்டுட்டு வரதை வாடிக்கையாக வச்சுருக்காரு. இந்த யூடியூப் கைஸ் கிட்ட தம்பி என்ன ஆனாலும் 4வது மாடிக்கு மட்டும் போயிடக்கூடாதுப்பா அப்படின்னு எல்லா படங்களில் வர மாதிரி டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி பில்டப் கொடுக்குறாரு. அப்படி சொல்லிவிட்டு அங்கே இருக்க வாட்ச்மேன் கிட்ட சாஃப்ட்வேர் கம்பெனிக்காரங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாடகைக்கு எடுத்து வச்சுருக்காங்க. அந்த வீட்டுக்கு இன்றைக்கி நைட்டு ஒருத்தன் வருவான், அவங்ககிட்ட இந்த சாவியை கொடுத்துட்டுன்னு 4வது மாடியில் இருக்க 7ஆம் நம்பர் வீட்டை கொடுக்குறான். என்ன மாமா காலைல போதில் இருக்க போலேனே. இந்த கதை இப்போ சென்னையில் நடக்குது. அதே சமயம் நைட்டு மும்பையில் மூஞ்சி ஃபுல்லாக மேக்கப் போட்டு தூங்கின்னு இருக்க ஹீரோக்கு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. ஆனால் என்ன அதிசயம்னா அதுக்கு கீழேயே ஃபுல் நம்பரும் இருக்குது. இங்கே ஹீரோ என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா, அந்த ஃபோனில் அந்த நம்பரை அன்னோன் நம்பர்னு சேவ் பண்ணி வச்சுருக்காரு. ஆனால் நீ அந்த அப்பார்ட்மெண்ட் இன்சார்ஜோட மோசமாக இருக்கேனே. சரி, இப்போ ஹீரோக்கு கால் பண்ணியிருக்கிறது ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு. ஒரு எமர்ஜென்சி, உடனே கிளம்பி சென்னைக்கு வா, வந்து எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. ஸோ இப்போ தான் நம்ம ஹீரோ சென்னைக்கு போகணும்னு முடிவு எடுக்கிறாரு. ஆனால் ஒரு அதிசயம் என்னென்னா நம்ம அப்பார்ட்மெண்ட் இன்சார்ஜ் மாமா ஆல்ரெடி ஹீரோ வருவார்னு சாவி கொடுத்துட்டு போயிருக்காரு. மாமாவுக்கு நிறைய பவர் இருக்குது பாருங்களேன். அன்றைக்கி நைட்டே மும்பையிலேருந்து ஃப்ளைட் பிடிச்சி சென்னையில் இருக்க ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஹீரோ வந்து வாட்ச்மேன் கிட்ட சாவி வாங்கிட்டு லிஃப்ட்டுக்கு போகிறாப்படி. அந்த லிஃப்ட்டுக்குள்ளே ஒரு பெரியவர் நல்ல வெள்ளையும் சொல்லியுமா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, தம்பி எங்கே போகிறீங்க? 4th ஃப்ளோரா? 7ஆம் நம்பர் வீடா? நானும் அங்கே தான் போகிறேன், எதிர் வீடு தான், நம்ம வீடு தான், வாங்க போவோன்னு ஹீரோ கூட்டிகிட்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு என்ன உதவி வேணாலும் என்கிட்ட கேளுங்க தம்பி அப்படின்ட்டு போயிடுறாப்புல. கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ்ன்னு போய் உள்ளே போய் பார்த்தா வீடே ஒட்டடை பிடிச்சி போய் கிடக்கு. அதால் ஹீரோ எல்லாத்தையும் எடுத்து வச்சு தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு படுத்துறாப்புல. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு எதிரில் இருக்க காட்டு பகுதியில் ஜாகிங்கோட அப்போ தான் அதே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஹீரோயின் ஹீரோ கிட்ட போய் நார்மலாக பேசுகிறாங்க. ஆனால் இந்த படத்தில் நம்ம ஹீரோ ஒரு ஆல்ஃபா மேல். பொண்ணை பார்த்தா பேச மாட்டா அப்படி, மற்றதெல்லாம் அதால் ஹீரோயின் கிட்ட பேசாமல் போயிடுறாப்படி. வீட்டுக்கு போகிறப்போ அங்கே லிஃப்ட்டில் பார்த்த தாத்தா அங்கே இருக்க எல்லா அப்பார்ட்மெண்ட்காரங்களையும் கூட்டிகிட்டு வந்து ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதில் 5 ஃபேமிலி இருக்காங்க. ஒரு வெள்ளை சட்டை வெள்ளை வெட்டி போட்டால் இந்த தாத்தா, அவரோட பையன் வந்து அமெரிக்காவில் இருக்கான், அவன் தான் இந்த வீட்டை வாங்கி கொடுத்துருக்கான். இருந்தாலும் அவங்க கூட சண்டைன்னு சொல்லி பேசாமல் காசு மட்டும் வாங்கிட்டு இருக்கா அப்படி. அப்புறம் ஒரு பாட்டி, இவங்களுக்கும் யாரும் இல்லை. அடுத்து ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாத ஒரு தம்பதி. அப்புறம் ஆரியண்ணா இப்போ இருக்கார்ல 7ஆம் நம்பர் வீடு, அதுக்கு பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு வீடை பழைய ஸ்டாக் வச்சு ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஆள், அது வந்து குடோனை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோ போய் சொல்கிறார், சார் நீங்கள் தான் அந்த குடோன் யூஸ் பண்ணுறாளா? நான் வழியில் வரும்போது பார்த்தேன் யாரோ அங்கே இருக்க ஸ்டாக் எல்லாம் சாப்பிட்டுட்டு கவரை போட்டுட்ருக்காங்க, அந்த ஸ்டாக் வேறு எக்ஸ்பீரி ஆச்சு சார், அது என்னென்னு கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்ல, அங்கே யாரும் இல்லை நீ வேலையை பாருன்னு இன்னொரு ஆள் சொல்கிறான். அவனும் அது அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கான். சரி ஹீரோ எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு தன்னோட ஆல்ஃபா மேல் கேரக்டரை பசங்கிட்ட காமிக்காமல் அமைதியாக போயிடாரு. அதுக்கப்புறம் 3வது மாடியில் குடியிருக்க நம்ம ஹீரோயினை அவளோட லவ்வர் வந்து மிரட்டி நீ ஏன் கூட தான் இருக்கணும், இல்லைனா அவனோட ஃபோட்டோ நெட்டில் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த பக்கமாக ஆஃபீஸ்க்கு போன நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ளே புகுந்து அவனை பிடிச்சி வெளியே தள்ளி அநியாயத்தை தட்டி கேட்பார்னு நீங்கள் நினைப்பீங்க. அதெல்லாம் நடக்க தான் செய்யுது. ஆனால் அங்கே ஒரு டெஸ்ட் சும்மா இருந்த ஹீரோயினை பிடிச்சி கிஸ் அடித்து கெத்து காட்டுறாப்புல. அவனாவது கழுத்து தான் ஏன் பிடிச்சான், நீ உதட்ட பிடிச்சிருக்க. ஏன்னா நம்ம ஹீரோ தான் ஒரு ஆல்ஃபா மேலாச்சே. ஆனால் இன்னுமான இதெல்லாம் நீ மாசுன்னு நினச்சிட்டு இருக்க. அடுத்து ஆஃபீஸ்க்கு போகிற நம்ம ஹீரோவை டீம் லீடாக்கி பாராட்டி சீராட்டி ஒரு ரூமை கொடுத்து உள்ளே உட்காந்து வேலை பார்க்க சொன்னால், தன்னோட எக்ஸ் லவர் சென்னை வந்ததும் கால் பண்ணுறேன்னு சொன்னான். ஆனால் நாம் கால் பண்ணாலே எடுக்க மாட்டாளே அப்படின்னு அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறார். ஆனால் அவங்களுமே எனக்கு தெரியலன்னு சொல்லிடுறாங்க. அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் எப்படி அவங்க வந்து ஒன்றானாங்க அப்படின்னு. அதில் நம்ம ஹீரோவும் அவரோட எக்ஸும் ஒரே ஆஃபீஸில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கல. அப்போ அந்த ஆஃபீஸில் இருக்க இன்னொருத்தன் ஹீரோடைய எக்ஸுக்கு ப்ரப்போஸ் பண்ண அவங்க இவனை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் பேந்தன் முழிக்க, அப்போ ஹீரோ குறுக்கில் வந்து காய்ஸ் நானும் அவளும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாப்படி. அண்ணே அப்போ இருந்து நீ ஆல்ஃபா மேல் தானே, ரொம்ப நன்றிங்க, நீங்கள் இல்லைனா அவனை எப்படி அவாய்ட் பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு ஹீரோட எக்ஸ் ஹீரோ கிட்ட சொல்ல, அதெல்லாம் நமக்குள்ளே எதுக்குமா, நானே உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு தன்னோட லவ்வை தன்னோட எக்ஸ் கிட்ட சொன்னதும் அவங்களும் ஹீரோ தானே அப்படின்னு ஓகே சொல்லிடுறாங்க. அப்புறம் 2 பேரும் ஜாலியாக ஊர் சுற்ற லிவின்ல இருக்க அப்புறம் ஜல்சா பண்ணாங்க. ஃப்ளாஷ்பேக் அப்படியே முடியுது. அன்றைக்கி நைட்டு 12:05 தன்னோட கம்பெனி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஹீரோவை யாரோ ஒருத்தர் காலை பிடிக்க இன்னொருத்தர் கவரை போட்டு தலையை மூடி அவரை கொல்ல பார்க்குறாங்க. அப்புறமா தான் நம்ம ஹீரோ தூக்கத்துலேருந்து எழுந்துக்கிறாரு. எழுந்து பார்த்தா அவரோட பாடியை எதிரில் தூக்கத்தில் தொங்கிட்டு இருக்கு. ஐயோ அப்படின்னு அலறி அடித்து எழுந்தா மறுபடியும் அவர் தூக்கத்துலேருந்து தான் எழுந்துக்கிறாரு.
ஆத்தாடி என்னடா கெட்ட கனவா வருதுன்னு ஹீரோ ஃப்ரிட்ஜ்லேருந்து தண்ணி எடுத்து குடிக்க அப்போ வெளியில் கதவு தட்டுற சத்தம். வெளியில் வெள்ளத்தலை போட்ட தாத்தா இரும்பு மருந்து இருக்காப்பா அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோவும் என்னவோ ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சிருக்க மாதிரி உள்ளேருந்து கரெக்டாக ஒரே ஒரு இருமல் மருந்து தான் அந்த ட்ராவிலே இருக்குது, அது எடுத்து வந்து கொடுத்துட்றாப்புல. அப்புறம் அன்னோன் நம்பர் சேவ் பண்ணி வச்சுருந்தார்ல ஹீரோட எக்ஸ் நம்பரை, அதுக்கப்புறம் அதை வந்து அப்படி எக்ஸு அப்படின்னு போட்டு அவங்க பேரை போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்காப்புல. இப்போ அதுலேருந்து கால் வருது. அடடா இவ தானடா கால் பண்ணுவான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோன்னு சொல்லி அவர் கால் எடுத்து பேசுகிறாரு. சரி சென்னை வந்தோன்னு உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன், என்னால் பேச முடியல. நீ என்ன பண்ணு, நாளைக்கு காலையில் செங்கல்பட்டு கோர்ட்டில் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் வராரு, அவரை போய் நீ பாரு, அவர் உனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுறாங்க. நீ நம்ம ஒன் சைடாகவே பேசிக்கிட்டு இருக்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேற அப்படின்னு ஹீரோ இருக்க. சரி அடுத்த டாஸ்க் கொடுத்தா அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் காலையில் மேக்கப்லாம் போட்டுட்டு டிப்டாப்பாக கிளம்பி கோர்ட்டுக்கு போய் அங்கே இருக்க வெள்ளை சொக்கா போட்ட ஒரு ஆள்கிட்ட நீங்கள் யாருன்னு கேட்குறாரு நம்ம ஹீரோ. நீங்கள் தான் கிருஷ்ணமூர்த்தியான்னு கேட்டிருந்தா அவர் ஆமாங்க எனக்கு கிருஷ்ணமூர்த்தியை தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பார். கொஞ்ச நேரத்துலேயே படமும் முடிஞ்சிருக்கும். அதுக்கு பதிலாக அவங்க பேர் என்னன்னு கேட்க அவரே என் பேர் சந்திரனுங்கன்னு சொல்ல ஓகே நான் தேடி வந்த ஆள் நீங்கள் இல்லை சார் பாய் அப்படின்னு ஹீரோ போயிடுறாப்ல. அப்போ அந்த இடத்துக்கு வர பைத்தியக்காரன் நீ தேடி வந்தது எதுவுமே உனக்கு கிடைக்காது, அது நடக்காது அப்படின்னு அபசகுணமாக பேசிட்டு போக அப்போ தான் நம்ம ஹீரோட எக்ஸஸ் சொன்னால் அந்த கிருஷ்ணமூர்த்தி இப்போ ஒரு ஆள்கிட்ட ஹீரோ பேசினார்ல அவரை தேடிட்டு வராரு. அப்போ அந்த இடத்துக்கு வர நம்ம அப்பார்ட்மெண்ட் இன்சார்ஜ் மாமாவும் அவனுக்கு ஆட்களும் சேர்ந்து சந்திரங்கிற ஆளை போட்டு தள்ளிடுவானுங்க. ஆக்சுவலி இந்த சீனில் வக்கீல் ட்ரெஸ் போட்ட ஒரு ஆள் தான் சந்திரன்றவனை கழுத்தில் கத்தியை வச்சு கீறி கொண்டுட்டு அந்த இடத்துல இருந்து ஓடுவான். இந்த அப்பார்ட்மெண்ட் இன்சார்ஜ் மாமா இருக்கார்ல அவர் சும்மா ஓரமாக தான் நின்றுட்டு இருந்திருப்பாப்ல. இந்த கொன்னவனே மாஸ்க் எதுவும் போடாமல் மூஞ்சை காட்டிகிட்டே தான் ஓடுவான். ஆனால் நம்ம இன்சார்ஜ் மாமா இருக்கார்ல மாஸ்க்கை போட்டுக்கிட்டு அவனை விட வேகமாக ஓடுறாப்புல. என்ன மாமா நீ காலையிலே ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ ஏன் கொலை பண்ணவனே அமைதியாக போயிட்டுருக்காயா, நீ நார்மலாக நடந்து போ, மாஸ்க் வேறு இதில். அப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஒரு பைத்தியக்காரன் பேசினால அவங்கிட்ட இந்த சந்திரங்கிற ஒரு கீழே விழும்போது ஒரு ஃபைல்லேருந்து பேப்பர் பறந்து போகுது. அதில் ஹீரோவோட எக்ஸ் ஃபோட்டோவும் அவங்க காணவில்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்த காப்பியும் அதில் இருக்குது. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன ரிவைல் ஆகுதுன்னா ஹீரோவோட எக்ஸை காணும், ஆல்ரெடி அவங்கள காணும் தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த விஷயமே இன்னும் ஹீரோவுக்கு தெரியல. இப்போ தான் நமக்கு படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவர் தான் படத்தோட வில்லன். வெள்ளை சொக்கா, வெள்ளை ஃபேண்ட்டு, வெள்ளை பனியன், அப்புறம் வெள்ளை முடி அப்படின்னு எல்லாமே வெள்ளையாக இருக்க இவரோட மனசு கருப்பான். ஸோ இவர் வந்து ஒரு டிப்பிக்கல் வில்லன். கழுத்தில் நாய்ச்சங்கிலி மாதிரி நல்லா கோல்டு செங்கல்லாம் போட்டு சுற்றிட்டுருக்காரு. சந்திரனை தானே கொல்ல முடிஞ்சது, கிருஷ்ணமூர்த்தியை கொல்ல முடியலன்னு நம்ம இன்சார்ஜ் மாமா சொல்ல வில்லன் ஒரு வேலை கொடுத்தா ஒழுங்காக பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சிடுறான். என்ன மாமா நீ போட்டுத்தலை ட்ரை பண்ணி அவன் எஸ்கேப் ஆன மாதிரி பேசிகிட்டு இருக்கே, நீ சும்மா மாஸ்க் போட்டு ஓடி வந்ததுக்கு அவனையாவது போட்டுத்தலை இருக்கலாமே மாமா. என்ன மாமா நீ கட் பண்ணால் அன்றைக்கி நைட்டு ஹீரோ வீட்டில் சரக்கு பார்ட்டி. ஆனால் நம்ம ஆரியண்ணா தான் குடிக்க மாட்டார், அதுதான் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயமாச்சு கைஸ். அப்போ ஹீரோ வீட்டுக்கு வர ஹீரோயின் என்ன மாப்பிள்ள நீ பாட்டுக்கு வந்த, கட்டி பிடிச்சா கிஸ் அடிச்ச, என்னவோ நான் முன்னாடி சுற்றுறவன் சீன் போட்டுட்ருக்கேன், என்ன கதை அப்படின்னு கேட்க அப்பயும் நம்ம ஹீரோ கெத்தாக பேசாமையே இருக்காப்புல. போடா வேண அப்படின்னு ஹீரோயின் தன்னை வீட்டுக்கே போயிடுறாங்க. அப்புறம் படத்தில் சில தவிர்க்கப்பட வேண்டிய காமெடிகள் சீன்கள்லாம் வருது. எந்த அளவுக்குன்னா ஹீரோ போய் நேராக ஹீரோயின் கிட்ட சாரி அப்படின்னு முறைச்சி பார்த்து சொல்லிட்டு வந்துடுவாப்புல. ஹீரோயின் வித்தியாசமான ஆளாக இருக்கானே அப்படின்னு இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. எனக்கு இது புரியவே இல்லை. அப்புறமா ஹீரோட ஃப்ரெண்டு அடுத்த நாள் ஹீரோ கூட ஸ்டே பண்ண வரேன்னு சொல்ல ஹீரோவும் ஓகே சொல்லிவிட்டு அன்றைக்கி நைட்டு மொட்டை மாடியில் படுத்துட்டு தன்னோட எக்ஸுக்கு கடனில் கார் வாங்கி ப்ரெசென்ட் பண்ணதை யோசிச்சுட்டு இருக்காப்புல. அப்போ அங்கே ஹீரோயின் வந்து தம்பி எனக்கு ஒரு கிளாஸ் ஓசி குடி கிடைக்குமான்னு குடிச்சிட்டு வாந்தி எடுக்க அதுக்கப்புறம் சொசைட்டிக்கு தேவையான சில கருத்துக்களை ஆரியனை தெளிச்சிட்டு போகிறாப்படி. அப்புறம் வீக் டேஸில் வேலை, வீக்கெண்டில் தன்னோட எக்ஸ் எதுக்காக தன்னை வர சொன்னால் யார் அந்த கிருஷ்ணமூர்த்தின்னு அவங்கள தேட ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் மும்பையிலேருந்து அவரோட ஃப்ரெண்டு வர, சரி அவள் தான் உனக்கு ஒரு நம்பர்லேருந்து கால் பண்ணால, அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி அதோட அட்ரஸ் மூலயமா நம்ம தேடுவோம்னு ஐடியா தர சரின்னு தன்னோட டீம் மெம்பர்ஸ் கிட்ட சொல்லி அதை தேட சொல்கிறாப்புல. இவ்வளோ பாசம் வச்சுருக்கியப்பா, அப்புறம் எப்படி பிரேக்கப் ஆச்சு இவங்க 2 பேருக்குள்ளே அப்படின்னு கேட்டால் தலைவர் ஒரு கார் வாங்கி ப்ரெசென்ட் பண்ணார்ல, அவர் வாங்கி மட்டும்தான் கொடுத்துருக்காரு. ஆனால் அதுக்கு இஎம்ஐ கட்டுறது ஹீரோவோட எக்ஸு. ஏன்னா தலைவனுக்கு வேலை இல்லை, அதால் தான் 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சிருக்காங்க. அன்றைக்கி நைட்டு ஹீரோ தூங்கும்போது கோர்ட்டில் பைத்தியக்காரன் வந்து ஒருத்தன் பேசினால, அவன் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து சாவுலேருந்து உன்னால் தப்பிக்க முடியாது அப்படின்னு மாடியிலேருந்து குதிக்கிற மாதிரி ஹீரோவுக்கு கனவு வருது. எழுந்து தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்ல இவன் இங்கே இருந்தால் நம்மளை தூங்க விட மாட்டான்னு அடுத்த நாள் காலையிலேயே பெட்டி பிடிக்க எல்லாத்தையும் காட்டிட்டு கிளம்புறாப்புல ஹீரோவோட ஃப்ரெண்டு. அப்புறம் ஹீரோ ஒரு ஃபைல் எடுக்கிறதுக்காக தன்னோட பெட்டியை பரன் மேலேருந்து எடுக்கும்போது அவரோட எக்ஸும் அவங்களோட பொண்ணும் இருக்க ஃபோட்டோ ஹீரோவுக்கு கிடைக்கிது. அதை எடுத்துகிட்டு போய் தன்னோட வீட்டுக்கு எதிர இருக்க அந்த வெள்ளை சட்டை போட்ட தாத்தா கிட்ட விசாரிக்கிறாரு. அப்போ அங்கே இன்சார்ஜ் மாமா வராப்புல வந்து வாட்ச்மேன் கிட்ட இந்த அப்பார்ட்மெண்ட்டை நம்ம இடிக்க போகிறோம், ஆனாலும் இங்கே இருக்க எல்லாரையும் நம்ம காலி பண்ணணும், யார் யார் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க இந்த மாதிரி 4வது மாடியில் ஹீரோ இருக்காரு. என்னது 4வது மாடியா, யாரையா அவனை இங்கே அவுட் சொன்னது, நீங்கள் தான் தம்பி சாவியை கொடுத்துட்டு போனீங்கன்னு சொன்னது, ஹீரோவை நான் 4th ஃப்ளோரில் விட்டேனா அப்படின்னு ஹீரோ கிட்ட நேராக போய் காலி பண்ண சொல்ல ஹீரோ சார் இது என்னோட எக்ஸு சார், இவங்கள உங்களுக்கு தெரியுமா சார்
அப்படின்னு கேட்க, ஏண்டா கம்பெனி கெஸ்ட் ஹவுஸு கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது, தப்பான வீட்டுக்கு போய் யார் ஃபோட்டோ எடுத்து என்னையே கேள்வி கேட்குற, போடா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டை வர இன்சார்ஜ் மாமா ஆட்கள் எல்லாம் ஹீரோ கூட சண்டை போட, அப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க 5 ஃபேமிலிஸை இன்சார்ஜ் மாமாவோட ஆட்கள் எல்லாரையும் போட்டு தள்ளிடுறாங்க. என்னடா அது, ஹீரோ போய் ஒரு ஃபோட்டோ காமிச்சு என்ன நடந்ததுன்னு கேட்கறதுக்குள்ளே போட்டு தள்ளிட்டானுங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இது எல்லாத்தையுமே யூடியூபர்ஸ் கேமராலாம் ரெக்கார்டும் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறமா ஹீரோ அடித்து படுக்க போட்டு அவரோட பெட்டி படிக்கையெல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு இன்சார்ஜ் மாமாவும் அவர்கள் ஆட்களும் கிளம்பி போயிடுறாங்க. அப்புறமா ஹீரோயினும் ஹீரோவோட டீம் பசங்களும் வந்து, என்ன ப்ரோ ஆச்சு, என்ன சார் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அநியாயமாக 5 குடும்பத்தில் கொண்டுட்டான்ப்பா, நான் என்னோட எக்ஸ் ஃபோட்டோ காமிச்சு அவங்கள தெரியுமான்னு தான்ப்பா கேட்டேன், அதுக்கு போய் 5 குடும்பத்தை கொண்டுட்டாங்கப்பா, மோசமான பசங்கப்பா அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது அங்கே வர யூடியூபர்ஸு, என்னது 5 ஃபேமிலியை கொண்டுட்டாங்களா, அப்படி எதுவுமே இல்லையே அப்படின்னு ரூமை கூப்பிட்டு போய் திறந்து காமிச்சா ரூமில் அப்படி எதுவுமே நடக்கலை. அப்புறமா வீடியோவை போட்டு காட்டினா அதில் நம்ம ஹீரோ மட்டும்தான் ஊஹான்னு யாரையோ காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, தனித்தனியாக பேசிகிட்டு இருக்காரு, அங்கே எதுவுமே ரெக்கார்ட் ஆகல. அப்போ தான் ஹீரோக்கு ஒன்று புரிய வருது, ஓஹோ இப்போ நம்ம கண்ணில் தெரிஞ்சதுங்களாம் பேய்ங்களா, ஓ ரைட்டு தான், ஸோ இந்த வில்லன் கேங்கு இவங்க எல்லாரையும் இப்படி தான் கொண்டு இருக்கான்னு நமக்கு இந்த பேய்ங்க காட்டுது அப்படின்னு தன்னோட கேங்கு கிட்டே இவர் சொல்கிறார். ஹீரோயின் வந்துட்டான், காதில் பூ சுத்த, ஆல்ஃபா மேல்னு நினச்சேன், இவன் பீலாவையாக இருக்கானே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஹீரோ எவ்வளோ போராடுறாரு, இல்லைங்க நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க, உண்மையாலுமே இப்படி தான் நடந்திருக்கணுன்னு அதெல்லாம் நம்ப முடியாது, அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு எல்லாரும் கலைச்சி விட்டுறாங்க. சரி இவனுங்க நம்ப மாட்டானுங்க, நாம் நம்ம எக்ஸியாவது தேடுவோன்னு அவங்க மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் ஆகிருக்க அட்ரஸ்க்கு போய் பார்த்தா, இது நாங்கள் 1 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க, இந்த வீட்டில் முன்னாடி இருந்தவங்களாம் இருந்துருக்கலாம், இப்போ எனக்கு யாரும் தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. என்னடா இது இவ்வளவும் கிடைக்க மாட்டா, பேயெல்லாம் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குதுன்ற விரக்தியில் நியூரோ சயின்ஸு சூடோ சயின்ஸுன்னு கண்ட வீடியோவை பார்க்க, சரி இந்த பேய் கதையை அப்புறமா பார்த்துப்போம், முதல்ல நம்ம இந்த கிருஷ்ணமூர்த்தி யார், அப்புறம் நம்ம எக்ஸ் எங்கே போனான்னு விசாரிப்போம்னு இந்த அப்பார்ட்மெண்ட்டில் முன்னாடி வேலை செஞ்ச அந்த வாட்ச்மேன் கிட்ட கேட்க, அவனும் இன்சார்ஜ் மாமாவை தான் கை காட்டுறான், அவருக்கு தாங்க எல்லாம் தெரியும். சரி இதுக்கு நமக்கு அப்புறம் காரியம்தான் முக்கியம், வீரியம் முக்கியம் இல்லைன்னு இன்சார்ஜ் மாமா கிட்டே போய், சார் இந்த மாதிரி நான் என்னோடய எக்ஸை தேடி தான் வந்தேன், இதுதான் அவள் ஃபோட்டோ, அவளை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, தம்பி இந்த பில்டிங்கை கட்டினது மார்க் பில்டிங்ஸுன்ற கம்பெனி, அவங்க இந்த பில்டிங்கை சரியில்லைன்னு சொல்லி இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் காலி பண்ணிவிட்டு இந்த பில்டிங்கை இடிக்கிற ஆர்டரை மட்டும் தான் என்கிட்ட கொடுத்தாங்க, இப்போ நாங்கள் பில்டிங்கை இடிக்க போகிறோம், அதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் எங்கே போனாங்கன்னா எங்களுக்கு தெரியாது, இப்போ ஒரு சில பேர் தான் உங்கள் கம்பெனி, அப்புறம் நாங்களே ஒரு 2-3 பேருக்கு வாடகை விட்டுருக்கோம், இவ்வளோ நாள் தான் இருக்கணும்னு, அவங்க காலி பண்ணிட்டு நாங்கள் இப்போ இந்த இடத்த இடிக்க போகிறோம், மற்றபடி எங்களுக்கு எதுவும் தெரியாதுப்பா, ஒழுங்காக நீ பிரச்சனை பண்ணாமல் போயிடு அப்படின்னு ஹீரோ கிட்ட பொலைட்டாக பேசி அவரும் அனுப்புறாப்புல. அப்போ நான் இந்த மார்க் பில்டர்ஸ்க்கு தான் என்னோடய எக்ஸு எங்கே இருக்கான்றது தெரியும் அப்படின்னு அவனை பற்றி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மார்க் பில்டர்ஸ்ன்றது டென்மார்க்லேருந்து வந்த ஒருத்தனோட கம்பெனி, அவன்கிட்ட தான் இப்படிப்பா என்னோட எக்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கும்னு சொல்லி அவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. எம்பசி வரைக்கும் போய் அதில் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த மார்க்குன்றவன் இந்தியா வந்திருக்கான், ஆனால் இந்தியாவிலேருந்து திரும்பி போகலை அப்படின்னு சொல்லி தெரிய வருது. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாமே முட்டு சந்தா இருக்கே, நம்ம எப்படி மார்க்கை கண்டுபிடிக்கிறது, என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹீரோ டீ கடையில் நின்று குடிச்சிட்டு இருக்கப்போ ஒரு கைரேகை நிபுணர் தை பிறந்தா வழி பிறக்கும், கடல் நீர் உப்பு கறிக்கும்னு குழப்பி விட்டுட்டு போக, அப்போ ரோட்டில் கிடந்த ஒரு நியூஸ் பேப்பர் நம்ம ஹீரோ மூஞ்சில் அடிக்க, அதில் இவர் தங்கியிருக்க இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய மர்மமான மரணங்கள் நடந்திருக்குன்னு போட்டிருக்கு. உடனே ஹீரோ ஐடியா வந்துருச்சுடா அப்படின்னு தன்னோட கம்பெனி காசை வேலை பார்த்துட்டு இருக்க தன்னோட டீம்மேட்ஸை இந்த அப்பார்ட்மெண்ட் பற்றி நியூஸ் பேப்பரில் என்னென்னலாம் நியூஸ் போட்டிருக்குன்னு கலெக்ட் பண்ண சொல்கிறாப்புல. வீக் டேஸ்லேயே கம்பெனிக்காரன் எனக்கு ஃப்ரீயாக சேலரி தருவான். அப்படி கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷனில் டோட்டலாக இந்த இடத்துல ஒரு 5 குடும்பம் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அவங்க எல்லாருமே ஹீரோ கண்ணுக்கு தெரிஞ்ச பேய். பாத்தியா நான் சொன்னல இவங்க எல்லாம் தான் அது அப்படின்னு தன்னோட டீம்மேட்ஸ்கிட்டையும் ஹீரோயின்கிட்டையும் ப்ரூவ் பண்ண, சூப்பர் ப்ரோ வாங்க ப்ரோ இப்போ மாஸ்டர் எடுப்போம், இப்போ கூட உங்கள் கண்ணுக்கு தெரியுறாங்களா அப்படின்னு டீம்மேட்ஸ் கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ கூட வீட்டில் தங்கிட்டு போன ஃப்ரெண்டு ஹீரோவோட எக்ஸோட குழந்தை வேறு யாரும் இல்லை உன்னோட குழந்தை தான், இப்போ தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிதுன்னு சொல்லி ஹீரோ தலையில் குண்டை தூக்கி போட, ஹீரோவுக்கு அப்போ தான் ஒரு விஷயம் புரியுது, நாம் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அவளை விட்டுட்டு போயிட்டோம் போலையே, அவளுக்கு குழந்தை பிறந்திருக்கே, ஐயோ இதுக்கு நாம தான் காரணமா அப்படின்னு ஃபீல் பண்ணுறாப்புல. ஆனால் எவ்வளோ பெரிய வேலையை பார்த்து விட்டுட்டு கடனில் காரையும் வாங்கி கொடுத்துட்டு எவ்வளோ நேக்கா நீ எஸ்கேப் ஆகியிருக்க பற்றியான நீ பெரிய ஆள்னா நீ தான் ஆல்ஃபா மேலாச்சே. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ தன்னோட எக்ஸையும் தன்னோட பொண்ணையும் காணுன்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க, போலீஸும் இதே மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் 2 மாதத்துக்கு முன்னாடி வந்துச்சுப்பா, ஏதோ கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தன் கொடுத்துட்டு போனான் அப்படின்னு சொல்ல, சார் நான் அவரையும் தான் சார் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, சரியா போச்சு நீ என்ன பண்ணு கோர்ட்டில் போய் ஒரு ஆட்கொணர்வு மனு போடு அப்படின்னு அனுப்பி வச்சுறாங்க. அடுத்த நிமிஷம் இன்சார்ஜ் மாமா கிட்ட சீனியர் போலீஸு இந்த மாதிரி ஹீரோ அந்த பொண்ணை தேடிட்டு போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிடுறாரு.
ஹீரோ போய் வக்கீலை பார்த்து கேஸை போட்டு தன்னோட எக்ஸை தேட ஆரம்பிக்கிறார். அன்றைக்கி நைட்டு ஏதோ ஒன்று ஹீரோவை 4வது மாடியில் இருக்க பழைய ஸ்டாக் இருக்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போக அங்கே ஒரு சின்ன ரூமுக்குள்ளே ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. அவள் வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோவோட பொண்ணு தான். அப்புறம் ஹீரோ அண்ட் ஹீரோயின் போய் அந்த சின்ன பொண்ணை ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறாங்க. அப்போ தான் ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, தன்னோட பொண்ணுக்கு பேச வராதுன்னு. ஆனால் இவர் தான் அவனோட அப்பான்னு அவங்களோட எக்ஸு நல்லா சொல்லி வளர்த்துருக்காங்க. அப்படி தான் பண்ணணும். இந்த பக்கம் வில்லன் கேங்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டை இடிக்க பிளான் போட ஹீரோ தன்னோட பொண்ணு கூட கொஞ்சம் ஒரு நிம்மதியான லைஃப்பை ஆரம்பிக்கிறார். இருந்தாலும் தன்னோட எக்ஸை காணணும்னு ஒரு பக்கம் தேடிட்டு தான் இருக்கார். இங்கே வில்லன் அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேட் ரேஞ்சுக்கு எல்லாத்தையும் டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி யாரெல்லாம் சேர்த்துருக்கா நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி இதை பார்த்துட்டு ஹீரோவை கண்டுபிடிச்சி எப்படியாவது காலி பண்ணணும்னு பிளான் போடுறாங்க. அந்த கேப்பில் ஹீரோட எக்ஸு கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தரை பார்க்க சொன்னாங்கல்ல. ஹீரோ தான் அவரை தேடி பார்த்தார், கிருஷ்ணமூர்த்தி கிடைக்கலையே. ஆனால் கிருஷ்ணமூர்த்தி எப்படியோ யாரையோ பிடிச்சி ஹீரோட ஃபோன் நம்பரை வாங்கி அவர்கிட்ட பேசி மீட் பண்ண வாங்கன்னு ஒரு தண்ணி தொட்டிக்கிட்ட மீட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல தான் கிருஷ்ணமூர்த்தி ஹீரோ எக்ஸோட சித்தப்பா அப்படிங்கிற விஷயமே தெரிய வருது. நீ இல்லாமல் அவள் எவ்வளோ கஷ்டப்படா தெரியுமா, பிள்ளைய கொடுத்துட்டு நீவான் போயிட்டேன், அதை வளர்க்க எவ்வளோ கஷ்டப்பட தெரியாமா, வாய் பேச முடியாத குழந்தைய வச்சு வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமான்னு கிளின்னு ஹீரோவை கிளிக்கலாம், தப்பு இல்லை. அப்புறம் தான் இங்கே என்ன நடந்ததுங்கிற டீட்டெயிலாக சொல்கிறாப்படியே. ஒன்றும் இல்லை கைஸ், மார்க்குன்னு ஒரு வெள்ளைக்காரன் இந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க இடத்த வாங்கி அப்பார்ட்மெண்ட் கட்டி விட்டுருக்கான். அதை வாங்கினவங்க தான் செத்து போன 5 ஃபேமிலி, ஹீரோவோட எக்ஸு, அப்புறம் கோர்ட்டு வாசலில் கொலை செய்யப்பட்ட சந்திரன், இன்னும் சில பேர். சென்னைக்கு பக்கத்தில் இருக்க இந்த இடத்த செகண்ட் சிட்டி, அதாவது சென்னை பெங்களூர் மாதிரி இன்னொரு இடமா மாறப்போகுதுன்ற விஷயம் நம்ம வெள்ளைக்காரனுக்கு தெரிய வர இங்கே அப்பார்ட்மெண்ட் வாங்கின யாருக்குமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தராமல் காசை மட்டும் வாங்கிட்டு தலைமறைவாக ஆகிடுறான். தலைமறைவான கையோட வில்லன் கேங்கை வச்சு இந்த இடத்த காலி பண்ண வச்சுருக்கான். காலி பண்ண மாட்டேன்னு சொன்னவங்கள கொலையும் பண்ணியிருக்கான். எதுக்கு இப்படி பண்ணணும்னு கேட்டால் இந்த இடம் செகண்ட் சிட்டியாக மாறப்போகுது. ஸோ இந்த இடத்தோட லேண்ட் வேல்யூ பயங்கரமாக ஏறும். நம்ம ஐடி கம்பெனிலாம் கட்டி இந்த இடத்த ரெண்ட்டுக்கு விடலாம் அப்படிங்கிறது தான் அவனோட பிளான். அப்போ நீ என்ன பண்ணிடணும்னா, இதை விட காசு அதிகமாக வரப்போகுதுன்னு காசு கொடுத்தவங்ககிட்ட அவங்க காசை திருப்பி கொடுத்துட்டு இருக்கணும்ல. ஆனால் ஆசை, அதால் அந்த காசையே ஆட்டோ போட தான் இப்படி பண்ணியிருக்கான். இப்போ இந்த விஷயம் ஹீரோட எக்ஸுக்கு தெரிய வர அவங்க சித்தப்பா, அதான் இந்த கிருஷ்ணமூர்த்தி இருக்கார்ல, அவர் ப்ரெஸ்ஸில் வேலை செய்கிறாரு. அவர் மூலயமா இந்த பிரச்சனையை வெளி உலகத்துக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அதனால தான் ஹீரோட எக்ஸு கடத்தப்பட்டிருக்கலாம். இந்த கேஸு சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸு இன்னும் மார்க்கோட ஆஃபீஸில் தான் இருக்குது. அதை கொண்டு வந்தால் இந்த கேஸை நம்ம முடிச்சிடலாம், மார்க்கும் வெளியே வருவான், உன்னோட எக்ஸையும் நம்ம கண்டுபிடிச்சிடலான்னு ஹீரோட எக்ஸோட சித்தப்பா சொல்ல, ஹீரோ இந்த இடத்துல ஜேம்ஸ் பாண்டா மாதிரி மார்க்கோட ஆஃபீஸுக்கு போய் இந்த டாக்குமெண்ட்ஸை திருடிட்டு வர. அப்படி அண்ணே, ஒரு சமயத்தில் சமூக சீர்திருத்தவாதியாக இருக்க, மறுபக்கம் பிளேபாயாக இருக்க, இன்னொரு பக்கம் ஒரு பொண்ணுக்கு அப்பாவாக நடிக்கிற, இப்போ ஜேம்ஸ் பாண்டுன்னு மாஸ் காட்டுறேன்னு. அதுக்கப்புறம் கிடைச்ச டாக்குமெண்ட்டை வச்சு வில்லன் மேலேயும் மார்க் மேலேயும் கேஸை போடுறாங்க. அன்றைக்கி நைட்டு 2 விஷயம் நடக்குது. ஒன்று, ஹீரோவோட எக்ஸோட சித்தப்பா கிருஷ்ணமூர்த்தியை காரில் அடித்து தூக்குறாங்க வில்லனோட கேங்கு. ஹீரோட பொண்ணு மாடியில் ஒரு படம் வரைகிறா. அதில் வீட்டுக்கு எதிர்க்க கல்லையில் தான் அவங்க அம்மா புதைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கா அந்த படத்தில். ஆக்சுவலி பேய் தான் இது வரைய வச்சிருக்கு போல். ஹீரோ போலீஸை வச்சு தோண்டி பார்த்ததில் எலும்பு கூடு மாதிரி இருக்க ஹீரோட எக்ஸ் வித் மொபைல் ஃபோனோடு இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. என்னடா இது, அதுக்குள்ளே எலும்பு கூட ஆயிடுச்சா? குறைஞ்சது 6 மாதமாவது ஆகணும்ல எலும்பு கூட வரணும்னா. ஸோ இந்த ஃபோனை வச்சு தான் அவனுங்க ஃபோனோட இந்த ஹீரோட எக்ஸை புதைச்சதால் தான் ஃபோன் மூலியமாக ஹீரோவுக்கு கால் பண்ணி அவங்க பேசியிருக்காங்க. வெரி குட். ஸோ இப்போ ஹீரோட எக்ஸை கொண்டது வில்லன் கேங்கு தான். பொண்ணு மட்டும் தப்பிச்சு பக்கத்து வீட்டில் போய் தங்கி இத்தனை நாள் உயிரோடு இருந்திருக்கா. ஒரு சீனில் வெள்ளதாடி தாத்தா ஆவியாக ஹீரோ கிட்டே இருமல் மருந்து வாங்கிட்டு போய் ஹீரோட பொண்ணுக்கு கொடுக்கும். அதுக்கு ஹீரோ கிட்ட சொன்னால் அவனே போய் காப்பாற்றிருப்பான்ல. அப்படி தான் படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோ பக்கத்து கூட யாரோ எக்ஸ்பீரியான சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு கவரை போட்டுருக்காங்க சார்னு சொல்லும்போது ஒரு ஆவி, உன் வேலையை மட்டும் பாருடா அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்டா டே, அப்பயே ஹீரோ கிட்ட சொல்லியிருந்தா ஹீரோ அந்த பொண்ணை காப்பாற்றிருப்பானேடா. நீங்கள் நல்ல ஆவியா கெட்ட ஆவியாடா. அப்புறம் ஹீரோ கோர்ட்டில் இந்த மார்க் அண்ட் வில்லன் கேங்கை பண்ண கொலைகளை பற்றி கேஸை போட்டுட்டு அப்படியே வெளியே நியூஸ் சேனலில் நியூஸை போட்டுட்டு வர்றப்போ வில்லன் ஃபோன் பண்ணி, நான் உன் பொண்ணை பிடிச்சி வச்சுருக்கேன், அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்தவுடனே அவனை அடித்து போட்டுட்டு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த அப்பார்ட்மெண்ட் வெடிச்சு தூள் ஆக போகுது, அதுக்குள்ளே உன் பொண்ணையும் என்னோட ப்ரெசன்ட் காதலையும் நான் ஒரு பில்டிங்கில் போட்டு பூட்டி வச்சுருக்கேன், அது என்னென்னு கண்டுபிடிச்சி அவங்கள காப்பாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாப்புல. சொல்லிவிட்டு இந்த பாமையும் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அந்த பில்டிங் விட்டு இறங்க ஆரம்பிக்கிறாப்புல. அப்போ தான் அந்த இடத்துல ஹீரோட எக்ஸோட ஆவி இந்த வில்லன் கேங்கை அந்த பில்டிங்கை விட்டு போகாமல் பார்த்துக்குது. அதே சமயம் ஹீரோ அண்ட் ஹீரோயினோட திறமையால் அந்த பில்டிங்கை விட்டு வெளியே வர பார்க்குறாங்க. அதுக்குள்ளே பில்டிங்கில் இருக்க பாம்பு வெடித்து சரியுது. இருந்தாலும் வில்லன் தான் சாகுறான். ஹீரோட குழந்தை அப்புறம் ஹீரோயின் எல்லாம் பேய் புண்ணியத்தில் தப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மார்க்கை போலீஸ் பிடிக்க படம் முடியுது. இப்போ சொல்லுங்கள், எதுக்கு இந்த படத்துக்கு 4th ஃப்ளோர்னு ஒரு பேர்? ஏன் 4th ஃப்ளோருக்கு போகக்கூடாதுன்னு யாருக்காவது தெரிஞ்சால் தயவு செஞ்சு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இது பேய் படமா இல்லை த்ரில் மூவியா அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.